வணக்கம். வாழ்க வளமுடன். மகாகணபதியின் கிருபையினாலும் குரு கடாட்சத்தினாலும் அம்பாளின் பரம அனுகிரகத்தினாலும் 51வது ஸ்லோகம். துஷ்டதூரா துராச்சார சமனி தோஷவர்ஜிதா சர்வஜ்ஞா சாந்திர கருணா சமானாதிகவர்ஜிதா. இதில் முக்கியமாக நம்ம மார்க் பண்ண வேண்டியது துராச்சார சமனி அப்படிங்கிறது ஒரே வேர்டு. அது துஷ்ட தூராங்கிறது தனியாக சொல்லணும், துராச்சார சமனி தனியாக சொல்லணும், தோஷவர்ஜிதாங்கிறது தனியாக சொல்லணும். அது படிக்கும்போது இந்த சமனி தோஷவர்ஜிதாங்கிற மாதிரி படிக்கக்கூடாது. அது மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல துஷ்டர்களுக்கு தூர இருப்பவள், துஷ்டர்களால் எளிதில் அடைய முடியாதவள், தேவையில்லாத தர்க்கத்திலலாம் குதர்க்கமான தர்க்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் உள்ளவர்களால் அடைய முடியாதவள். ஆர் கெட்ட நடத்தை உள்ளவர்கள், கெட்ட சுபாவம் உள்ளவர்களால் எளிதில் அடையப்பட முடியாதவள். கெட்டதுன்னு எதை சொல்கிறோம்? அதாவது நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளுக்கு, அது மனுஷனாகவும் இருக்கலாம், எந்த ஜீவராசிகளாக வேண்டும், அவர்களுக்கு நன்மை விளைவிக்காத எந்த செயல்களும் தோஷம்தான். அப்போது அந்த துஷ்டர்களுக்கு, அப்போ மனதால் துஷ்டத்தனம் நினைப்பவர்களுக்கும் ஆர் செய்பவர்களுக்கும், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ மனதாலும் வாக்காலும் செயலாலும் மற்றவர்களை கெடுக்க நினைப்பவர்களால், மற்றவர்களை அழிக்க நினைப்பவர்கள், அப்படி இருப்பவர்களால் தேவியை உணர முடியாது, தேவியை அடைய முடியாது. அவர்களுக்கு மிக மிக தூரத்தில் இருப்பவள். பொதுவாகவே பிரம்மங்கிறது நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. அதில் நமக்கு சுபாவங்களும் நம்முடைய நடத்தைகளும் அது மாதிரியும் கூட இருந்ததுனாக்கா அப்போது அந்த ஜென்மத்தில் அது பாழ் ஜென்மமாக போயிடும். அந்த அளவிற்கு நல்ல நடத்தைகளாலும் நல்ல செயல்களினாலும் அடையத்தக்கவள். ஆச்சார சமனி, அதுதான் துராச்சார சமனி. ஆச்சாரம் அனுஷ்டானம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆச்சாரம்னாக்க நம்ம ஒரு ஒழுங்குமுறையாக கடைபிடிக்கக்கூடிய செயல்கள், அதுதான் ஆச்சாரம். சாதாரணமாக எடுத்தோம்னா காலம்பரை பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, தூய்மையான ஆடைகளை அணியிறது, அது மாதிரி ஒரு ஒழுங்கு முறையை கடைபிடிப்பது, அது ஆச்சாரம். அனுஷ்டானம்னு இன்னொரு வார்த்தை இருக்குது. அனுஷ்டானம்னாக்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முறைப்படி அந்த ஆச்சாரங்களை அனுஷ்டிப்பது, அதுதான் அனுஷ்டானம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எடுத்தோம்னாக்க சந்தியாவந்தனம் பண்ணுறது, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது, அந்த திவசம் கொடுக்கறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, திதி கொடுப்பது, அந்த மாதிரி வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற முறைப்படி சில ஆச்சாரங்களை அதே போல் கடைபிடிப்பது, அதுதான் அனுஷ்டானம். அப்போ இந்த இடத்துல இந்த கெட்ட நடத்தை கொண்டிருக்கக்கூடியவனை என்ன பண்ணுறா, அவனுக்கு புரிஞ்சு போச்சு, நான் இந்த மாதிரி இப்படி ஏன் மனசால் இவ்வளோ கெட்டு போயிருக்கேன், ஏன் இப்படி கெட்ட செயல்களை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஒருத்தன் நம்ம அதை பற்றி நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ, அந்த வாசனைகள் அழியணும்னு நினச்சி நம்ம என்ன சொல்கிறோம், தேவிக்கிட்ட போய் அவளுடைய திருவடியில் விழறோம். அம்மா, எனக்கு இதுலேருந்து மீண்டு வர வழி தெரியலையே, எனக்கு இதில் எதுவாக வேணா இருக்கலாம். இது நாம் நினைக்கிற மாதிரி கெட்ட நடத்தைனாக்கா உடனே கொலை கற்பழிப்பு அது மாத்திரம் கிடையாது. மனசாலும் வாக்காலும் இந்திரியங்களினாலும் பிறருக்கு கெடுதல் செய்யக்கூடிய எல்லாமே துராச்சாரம்தான், தோஷம். அப்போ அது போன்று இருக்கக்கூடியவர்கள் தேவியை நம்ம செய்கிறது தப்பு, நம்ம நினைக்கிறது தப்பு அப்படிங்கிற அந்த ஒரு போதம், அந்த ஒரு அவேர்னஸ் அவர்கள் தேவியினுடைய பாதார விந்தங்களை சரணாகதி பண்ணிவிட்டால் அவர்களுடைய கெட்ட அந்த வாசனைகளை, கெட்ட நடத்தைகளை அழித்து அதை இல்லாமலாக்கி, எதனால் அவளுடைய நாமம் சொல்ல 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 அவளை பற்றி, அவளுடைய பிரபாவங்களை, அவளுடைய மகிமைகளை, தேவியை அடையக்கூடிய வழி இது அல்ல அப்படிங்கிற இதை நமக்கு புரிய வரும்போது, தேவியை பணியும் போது நம்மை அவள் நல்வழிப்படுத்துகின்றாள், நல்ல நற்செயல்களில் அறவழிகளில் ஈடுபடுத்துகின்றாள். தோஷ வர்ஜிதா, தோஷங்கள்னால என்ன, மனசனுடைய விருப்பு வெறுப்பு, இதுதான் தோஷம். தேவிக்கு இது ஏதாவது இருக்கான்னு கேட்டாக்க ரெண்டுமே கிடையாது. ஏன்னா இந்த நாமங்கள் ஒன்றொன்றும் அவளுடைய பெருமைகளையும் சொல்லும், அவள்கிட்ட இல்லாததையும் சொல்லும், அவள்கிட்ட இருக்கிறத உயர்ந்ததையும் எடுத்து காட்டக்கூடிய நாமங்கள். அப்போ தேவிக்கு தோஷமே இல்லாதவள். நம்முடைய மனசையும் நம்முடைய வாக்கையும் நம்முடைய செயல் மூன்றையுமே எது
பிரதிபலிக்கிறதுன்னு சொன்னால் நம்முடைய விருப்பு வெறுப்பு தான் அதில் பிரதிபலிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப இஷ்டப்பட்டு அந்த வேலையை பண்ணுவேன். அதனால தான் பணம்ங்கிறது கூட நம்ம இஷ்டப்பட்டு அதை தொலைக்கும் போது நம்ம என்னவா நினச்சிக்கிறோமா, சந்தோஷப்படுறோம், லாபமாக நினச்சிக்கிறோம். அதுவே நாம் கஷ்டப்பட்டு நமக்கு பிடிக்காமல் அந்த பணத்தை செலவு பண்ணும்போது அதை ஒரு தண்ட செலவு நஷ்டம், விரயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். இது மாதிரி நம்முடைய விருப்பு வெறுப்பு தான் நம்முடைய அந்த செயல்களில் பிரதிபலிக்கின்றது. அப்போது இந்த தோஷங்கள் எப்போ வருது, இது விருப்பு வெறுப்பு இருப்பதனால் நாம் இது 3 நாளும் செய்யக்கூடிய செயல்களுக்கு தோஷம் வருகின்றது. அப்போ தேவிக்கு ஏதாவது தோஷம் இருக்கான்னு கேட்டால் அவகிட்ட விருப்பு வெறுப்புங்கிறதே கிடையாது. எப்பொழுதும் பரமானந்த நிலையில் நல்லதை மாத்திரமே காருண்யத்தை மாத்திரமே பொழியக்கூடியவள். அதனால் அவளுக்கு தோஷங்கள் கிடையாது. சர்வஜ்ஞா, எல்லாம் அறிந்தவள், இந்த உலகை படைக்கிறா, காத்து ரட்சிக்கக்கூடியது, அதுக்கப்புறம் சம்ஹாரம் பண்ணக்கூடியது, இது எல்லாம் என்ன பண்ணுறாளாம், அவளுடைய இந்த பெரிய, அதாவது வள்ளமாக இருக்கக்கூடிய, பெருவள்ளமாக இருக்கக்கூடிய அவளுடைய அந்த சித் அறிவுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அறிவு இந்த தொழில்களை பண்ணுறதுக்கு ரொம்ப சின்ன ஒரு ஓடையாக மாறி செயல்படுறதான். அந்த அளவிற்கு அவளுடைய இந்த அறிவானது எத்தனை கோடிக்கணக்கான அண்டங்கள் படைச்சா கூட அது அதற்கும் மேலானது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ தோஷமற்ற அந்த பக்தர்களின் தோஷங்களை போக்குகிறாள்ங்கிறதுக்கு எப்பேற்பட்டவள், எல்லாம் அறிந்தவள். சர்வஜான தான் எல்லாம் அறிய முடியும் இல்லையா. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா நம்ம உட்காந்துருக்கக்கூடிய அந்த இடம் அது மாத்திரம்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். மிஞ்சி போனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தெரியும். பட் தேவிக்கு இந்த 7 லோகங்களையும் அறியக்கூடிய பேரறிவு உள்ளவள். அதனால்தான் நாம் செய்யக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் சாட்சி பூதமாக நின்று வேற யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அந்த சத்தியமான வஸ்து நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றது. சர்வஜ்ஞா, எல்லாம் அறிந்தவள். எல்லாம் அறியறதுனால தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு நம்ம மேலே காருண்யமே பொழிய முடியும் இல்லையா. அடுத்த நாமாவே அது அப்படியே, அதுதான் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய ஒரு பியூட்டி. அந்த ஒரு நாமா இன்னொரு நாமாவை இன்னும் உயர்த்தி சொல்லக்கூடியதாக வரக்கூடிய அவ்வளவு அழகாக அது அமைத்திருக்கக்கூடிய விதமும் அவ்வளவு அழகு. சாந்திர கருணா, சாந்திரம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ தேவி காருண்யவதின்னு பார்க்குறோம். காருண்யம் இப்போ பாறை மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லையா. சரி, அது அப்படியே நீர்த்து போய் இப்போ ஒரு தண்ணி மாதிரி ஓடித்துனா அது தீர்ந்து போயிடும் சீக்கிரம். அப்போ தேவி எப்படி இருக்காளாம், கொஞ்சம் இளகியும் இளகாமலும், அப்படின்னா அடர்த்தியான நல்ல கெட்டியான கருணை நல்ல நெருக்கம் உள்ள. இந்த இடத்துல கெட்டியானன்னு சொல்கிறது எப்படி என்னன்னாக்கா அந்த ஒரு பந்தம், இந்த பந்தத்தில் எப்படி இருக்கா, அவ்வளவு நெருக்கம், தன்னுடைய பக்தனோடு கூட நெருக்கமுள்ள. அதனால் அவள் என்ன பண்ணுறாளாம், நெஞ்சு நெகிழ்ந்து அப்படியே வெண்ண மாதிரி ஆயிடுறான் தேவியினுடைய ஹிருதயம். அதனால் என்ன பண்ணுறாளாம், ஐயோ குழந்தை, அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பண்ணியிருக்கோம், அதனால் இந்த முறை அதை நம்ம மன்னிச்சு விட்டு இப்படி ஒவ்வொரு முறையாக நம்மை உருப்பட வைப்பதற்காக தான். உருப்படுறதுன்னு நம்ம அந்த ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் கிளாஸ்லலாம். இப்போல்லாம் டீச்சர்ஸ்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ நம்ம படித்த காலத்தில் அப்படின்னாக்கா ஒரு 70s 80s 90s அப்படி வச்சுப்போம். அப்போ அந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் படிக்கும்போது வாத்தியார் சொல்லி உருப்படுற வழியை பாருங்கடா அப்படிம்பார். அது எதுனா உருப்படுதல். உருனா எதற்காக வந்தோமோ அதற்காக மாத்திரம் நம்மை செதுக்கி கொள்வது, அதுதான் உருப்படுறதுன்னு பேர். அப்போ தேவி தன்னுடைய பக்தனை உருப்படுத்துவதற்காக அவள் என்ன பண்ணுறா, எல்லாம் அறிந்தவளாக இருப்பதால் தான் அவளுக்கு என்ன வருதான், காப்பாற்றணுங்கிற அந்த ஒரு காருண்யமே வருது. ஸோ அதனால் சர்வஜ்ஞான்னு பார்த்தோம். அடுத்தது சாந்திர கருணா, வெண்ணெய் போல் அவ்வளவு உருகிய கனிந்த இதயத்தை உடையவள். அதனால தான் என்ன பண்ணுறா, தானே வலிய தான் நம்மளை ஆட்கொள்றாளாம் இல்லையா. நீயே வலிய ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன் அபிராம்பட்டர். நீ தான் என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும், எனக்காக உன்னை என்னால் உன்னை அடைய முடியுமானா இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தெரியாத ஒன்று. அப்போ தேவியாக மனது வெண்ணெய் போல உருகி அப்படியே அந்த கருணையினால் நம்மை ஆட்கொள்ளக்கூடியவள். அடுத்தது 52வது ஸ்லோகம். சர்வசக்திமயி 51 சமானாதிக வர்ஜிதா.
அதுவும் அந்த ஒரு நாமா விட்டு போயிருக்கு, சாரி. சமானாதிக வர்ஜிதா, தேவியை போல் கருணை செய்வதற்கு இந்த லோகத்தில் யாரும் கிடையாது. சமான அதிக வர்ஜிதா, அதான் சமானாதிக வர்ஜிதான்னு ஒரே வார்த்தையாக வருது. சமானம்னா ஈக்குவல், அதற்கு சமமாக இருக்கக்கூடியவர் யாராவது இருக்கார்களானா இல்லை, கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்கு ஒப்புமை இல்லாதவள். அதே மாதிரி அவளுக்கு மேலே அதிகம், அவளுக்கு மேலே யாராவது இருக்கார்களா, அதுவும் இல்லை. ஸோ தேவியை போன்று இருக்கக்கூடியவரும் இந்த லோகத்தில் இல்லை. ஆர் தேவிக்கு ஒப்பானவர் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆர் தேவியை விட சிறந்தவர், தேவியை காட்டிலும் சிறந்தவர் யாராவது இருக்கார்களானா இல்லை. அப்போ தனக்கு சமமானவள் தானே, தன்னை விட சிறந்தவளும் தானே. அப்போது யாருக்காவது தேவியை விட ஆர் தெய்வ பலத்தை விட எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி அது ஜாஸ்தி அப்படின்னு ஒரு ஆணவம் வருது இல்லையா, ஒரு கர்வம் வருது இல்லையா, அது எதனால் வரும்? பக்தி ஜாஸ்தி ஆக ஆக தேவி என்ன பண்ணுவாளாம், அந்த கர்வத்தையும் கூட அப்படியே வளர்த்தி விடுவாளாம். ஏன்னா பக்தி தலை தூக்கிறதா இல்லை கர்வம் தலை தூக்கிறதான்னு அதுலேயும் ஒரு டெஸ்ட் இல்லையா. அதனால தான் சாக்த உபாசனை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கத்தியின் மேல் நடப்பதை போன்றது அப்படின்னு மகனியர்கள் சொல்லக்கூடியது. ஏன்னா ரொம்ப ஈஸி, ஆனாலும் ரொம்ப கடினமானதும் கூட. அப்போ கொஞ்சம் அந்த ஒரு உபாசனையெல்லாம் பண்ண ஒரு கர்வம் நம்மளை அறியாமல் வந்ததுன்னா தேவி என்ன பண்ணுறா, அவனுடைய சக்தியை இல்லாமல் பண்ணிடுவா. அப்போ அந்த அளவிற்கு தேவிக்கு மிக்கார் இந்த உலகத்தில் இருக்கார்களானா இல்லை. சமானாதிக வர்ஜிதா. அடுத்தது 52வது ஸ்லோகம். சர்வசக்திமயி சர்வமங்களா சத்கதி பிரதா சர்வேஸ்வரி சர்வமயி சர்வமந்திரஸ்வரூபிணி. சர்வசக்தியாக இருக்கக்கூடியவள், சர்வசக்தினா எல்லா சக்திகளையும் உடையவள். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, அப்புறம் என்னெல்லாம் தேவி நம்ம கூப்பிட்றோம் இல்லையா, காமாட்சி, மீனாட்சி, அன்னபூரணி, பகலா, தாரா, காயத்ரி, சாவித்ரி, லக்ஷ்மி, சரஸ்வதி, என்னெல்லாம் நம்ம சொல்கிறோமோ எல்லா சக்தியின் வடிவாக இருப்பவள் தேவிதான் அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை ஒவ்வொரு தனித்தனி சக்திகளாக தேவி மகாத்மியம் சொல்வது போல தேவி நம்முடைய ஞாபக சக்தியாக, நம்முடைய உறக்கமாக, நம்முடைய மேதா சக்தியாக, நம்முடைய புத்தியாக, நம்முடைய சிந்தையாக, நம்முடைய மறதியாக, நம்முடைய சாந்தியாக, நம்முடைய சக்தியாக, ஆர் நெருப்பினுடைய சூடு, நீரினுடைய குளுமை, காற்றினுடைய அந்த ஒரு வாசம், அப்படி ஒவ்வொன்றின் சக்தியாகவும் எப்படி பார்த்தாலும் எல்லா சக்திகளாக இருப்பவளும் தேவி தேவி தேவி. அது இல்லாமல் வேறொன்று இல்லை. சர்வமங்களா, எல்லா மங்களங்களுக்கும் இருப்பிடமானவள். சர்வமங்கள மாங்கல்யேன்னு அந்த ஸ்லோகம் எல்லாரும் சொல்லக்கூடியது, அது தேவி மகாத்மியத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். அப்போது சகல மங்கள வஸ்துக்கள் என்னெல்லாம் இந்த லோகத்தில் இருக்கின்றதோ அதன் ரூபமாக இருக்கக்கூடியவள். இப்போ மஞ்சள், குங்குமம், சந்தனம், அக்ஷதை, புஷ்பம், இப்படி நிறைய மங்கள பொருட்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதன் வடிவாக இருப்பவளும் தேவிதான். அனைத்து வஸ்துக்களிலும், அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளேயும் அதனுடைய அமங்கலத்தை நீக்கி மங்களமாக இருப்பவளும் அவளே. அது இல்லாமல் திதிநித்யா தேவதைகள்னு பார்க்குறோம், தேவியை சுற்றி இருக்கக்கூடிய திதிநித்யா தேவதைகள். அதில் தேவி சர்வமங்களா அப்படிங்கிற ஒரு திதிநித்யா தேவதையாக இருக்கக்கூடியவள். அதே போல் திரிஷதியிலும் ஒரு நாமா இருக்குது, சர்வமங்களா அப்படின்னுட்டு. அப்படி எல்லா மந்திர இதுலேயும் தேவியினுடைய ஒரு நாமம் சர்வமங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது ஈவன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் கூட நீங்கள் கேட்டு ஞாபகம் இருக்கலாம், மங்களானாம் ச மங்களம்னு ஒரு வரும். அதுபோல் எல்லா மங்களங்களும் பிரம்மம்தான். சத்கதி பிரதா, நல்ல கதி, சத்துனாலே நல்ல கதி. நமக்கு எதில் நாட்டம் இருக்குன்னு பொறுத்து தான் தேவி நம்முடைய கதியையும் தீர்மானிக்கின்றாள். நமக்கு இப்போது சிற்றின்பம்னு சொல்கிறோம், ட்ரிவியல் ப்ரெஷர்ஸ். அந்த சிற்றின்பத்தில் நாட்டம் இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும். ஆர் உயர்ந்த ஐஸ்வர்யமான அந்த பேரின்பம், அதில் நாட்டம் இருந்தால் தேவி எதை கொடுப்பாள், மோட்ச பதத்தையே தரக்கூடியவள். கதினா இலக்கு, இந்த இடத்துல ஒரு லட்சியம். அப்போது ஸ்வர்க்கம், மோட்சம், இது ரெண்டுமே ரெண்டு வழிகளால், எதில் இந்த வழியில் போகிறோமா அந்த வழியில் போகிறோமா அதை பொறுத்து அடையத்தக்கவள். கதி அப்படின்னு சொன்னாக்க அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. கதிங்கிறதுக்கு நிறையா இருக்குது. கதினா இலக்கு, கதினா அறிவு, கதினா அடையும் வழி. சத்துனாக்க இங்கே நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின்
பரம்பொருளை அடையக்கூடிய வழியாக இருப்பவள், ஞான மார்க்கத்தை தருபவள். இன்னொன்று சத்கதி அப்படின்னா அந்த சத்புத்தி உள்ள ஞானிகள், நல்லோர்களின் சென்ற வழியில் நம்மையும் வழி நடத்துபவள். சத்துனாக்க நம்முடைய சத்தாக இருப்பவள். சத்து இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஜீவன் இல்லையா. சத்து போயாச்சுன்னா என்ன சொல்கிறோம், உடனே செத்து போயாச்சு அப்படிங்கிறோம். அப்படின்னா செத்து போகிறது கிடையாது, சத்து போயாகிவிட்டது, அதுதான் அதனுடைய கரெக்டு வேர்டு. நம்ம அது நாளடைவில் செத்து போயாச்சுங்கிறோம். ஸோ சத்துங்கிறது தான் நம்முடைய ஜீவன். ஸோ நம்முடைய ஜீவன் சத்தாக இருப்பவள். திரிஷதியில் எகெயின் ஒரு நாமா நம்ம பார்க்கலாம், சத்கதி தாயினி அப்படின்னு ஒரு நாமா இருக்குது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் இருக்குது சத்கதி. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பக்தர்களுடைய நல்ல கதியாக இருப்பவள், நல்ல கதியை அடைய வேண்டி தன்னையே தருபவள். அதுதான் ரொம்ப ரகசியமான பொருள். அதுதான் சர்வேஸ்வரி, சர்வத்திற்கும் ஈஸ்வரியாக இருப்பவள். இந்த லோகத்தில் அவள் மாத்திரம்தான் ஈஸ்வரின்னு சொன்னாலே எவள் ஒருவளுக்கு எவன் ஒருவனுக்கு ஆளுமைத்தன்மை இருக்கின்றதோ அவன்தான் ஈஸ்வரன். எல்லாரும் ஈஸ்வரன்னு சொல்லிக்க முடியாது, சுவாமின்னு சொல்லிக்க முடியாது. சொத்துடையவன் எவனோ அவன்தான் சுவாமி. எங்கிட்டையும் தான் சொத்து இருக்குது அப்படின்னு நம்ம அதெல்லாம் அழியக்கூடிய சொத்து. தேவி எதை வச்சுருக்கா, இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய மோட்சம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு சொத்தை வச்சுருக்கா. அதனால் அவள் தான் சொல்லிக்க முடியும் சுவாமி சுவாமினி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல சர்வேஸ்வரி, சர்வத்திற்கும் ஈஸ்வரியாக இருப்பவள். அவகிட்ட தான் எல்லாமே, எல்லா அதிகாரமும் அவகிட்ட தான், வேறு எங்கேயும் கிடையாது. சர்வமயி, எல்லாமாக இருப்பவள். இந்த லோகம் 36 தத்துவங்கள் அடங்கியது இல்லையா. அப்போ அந்த 36 தத்துவங்களுக்குள்ளேயும் யார் இருக்கா, தேவி தான். 24 தத்துவங்கள், அதுக்கப்புறம் நிறைய வரும், அதெல்லாம் சேர்த்து 36 தத்துவங்கள் மொத்தம். இந்த 36 தத்துவங்களாகவும் இருக்கக்கூடியவள் தேவிதான். சர்வமயி, பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அகங்காரம், மனம், புத்தி, பிரகிருதி அப்படின்னு நிறைய இருக்குது 36 தத்துவங்களுக்கு. அந்த 36 தத்துவங்களாகவும் இருப்பவள் தேவிதான். எல்லாமாக இருப்பவள் தேவிதான். சர்வ மந்திரமயி, மந்திரங்கள் எவ்வளோ இருக்குது லோகத்தில், மொத்தம் 7 கோடி மந்திரங்கள், மகா மந்திரங்கள். அதில் தேவியினுடைய தான் மிகவும், அதில் நிறைய இருக்கக்கூடியது தேவி மந்திரங்கள் தான். இப்போ மந்திரங்களையே தன் வடிவாக கொண்டவள். 7 கோடி மந்திரங்களில் மேக்சிமம் தேவியுடைய மந்திரம் தான் எல்லா மந்திரங்களுடைய ஸ்வரூபமாக இருப்பவள். ஏன்னா அக்ஷர ஸ்வரூபமே யாருன்னு பார்க்குறோம், தேவி தான். அதனால் சர்வ மந்திர ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்லக்கூடிய 52வது ஸ்லோகம் இதோட முடிவடைகிறது. அறிவோம் அவளின் 1000 நாமங்களை, பணிவோம் அவள் திரு பாதங்களை. இதை கேட்கக்கூடிய பக்த கொடிகள், அன்பர்கள் அனைவரும் இதை ரசித்து நீங்கள் எல்லாம், உங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணணும். நிறைய பேருக்கு இதே போல் லைக் மைண்டட் பீப்புள் நிறைய பேர் யாரெல்லாம் இருக்கார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு ஆக்ரகம். நீங்கள் அதை பூர்த்தி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன்.